ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும். Thank you Lord. சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடின பின்பு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து மெரி கிறிஸ்மஸ்னு சொல்லுங்க. அன்னைக்கு தான் சொல்லணுமோ? எல்லா நாளுமே நமக்கு கிறிஸ்மஸ். Alright, so let's sing it. எல்லாரும் கையை தட்டி உற்சாகம். கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. தலைக்கு மேல எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா கையை தட்டி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. அகில உலகமும் கேலண்டரை பிரிக்கும் போதே
பிசி ஏடி என்று பிரித்து விட்டார்கள். பிஃபோர் கிரைஸ்ட், ஆனோ டாமினி அல்லது இயர் ஆஃப் த லார்ட். இதை மாற்றி அமைக்கணும்னு பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்தாலும் இன்றைக்கும் கலண்டர் அப்படிதான் பிரிக்கப்படுகிறது உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும். ஸோ கிறிஸ்மஸ் ரொம்ப ஒரு விசேஷித்த விஷயம். குடும்பம் கூடுவதும் சாப்பிடுவதும் புடவை வாங்குவதும் கிஃப்ட் கொடுப்பதும் அல்ல கிறிஸ்மஸ். அதெல்லாம் செய்யுங்க, நல்லா இருங்க. பட் வாட் இஸ் கிறிஸ்மஸ்? என்ன கிறிஸ்மஸ்னுடைய சிறப்பு என்பதை வசனங்கள்னூடே உங்கள் கூட இன்னைக்கு பேசணும். நேரம் ரொம்ப குறைவு. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 - 23 வரைக்கும். நேரத்தின் குறைவுக்காக நான் தமிழில் படித்துவிட்டு பின்பு தேவைப்படும் போது ஆங்கிலத்தில் பார்த்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். ஆமென். தீர்க்க தரிசனங்களிலேயே சிறந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே சிறந்தது தான். ஆனால் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், த மெசையானிக் ப்ராஃபசிஸ், மேசையாவினுடைய வருகையை குறித்து எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த நிறைவேறுதலின் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் என்ற யூதாவின் ராஜாவிற்கு ஆகாஸ் ஒரு தெய்வீக ராஜாவாய் விளங்கவில்லை. தேவ நம்பிக்கை அவனுக்கு குறைந்தது. பேக்டோர்ல சிரியர்களோடு தேவையில்லாத ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டீலை வைத்து இஸ்ரவேலியர்களை அடிமைகளாக விற்று தன் விடுதலையை விரும்பின ஒரு மனிதன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த ஆகாஸ் ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன உரையை ஏசாயா மூலம் கொடுத்தார். ஏசாயா 7:10. கவனமா கேட்டா பைபிளை புரிஞ்சுப்பீங்க, இல்லைனா எப்போதுமே எப்படி இருப்பீங்க. 10-14 வரைக்கும். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, கவனமா கேட்கணும். ஒரு ராஜா, கொஞ்சம் அவர் நல்லவர் கிடையாது. அவர் யூதாவில் தாவீதின் வம்சத்தில் வந்தாலும் அவர் சரியா இல்லை. அவர் சீரியர்களோடு தேவையில்லாத டீலை வைத்து பல விஷயங்களை செய்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற மாதிரி நடிக்கிறார். ஆனால் அவருக்கு நிஜமான தேவ பயம் இல்லை என்று நமக்கு தெரியும். ஸோ நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திருந்தாகிலும் உன்னதத்திருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? சீரியர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். சீரியர்கள் தாவீதினுடைய எப்படி சொல்லலாம், யூதாவினுடைய
அரசாட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆகாசுக்கு எச்சரிக்கை சொல்லி பின்பு சொல்றார், ஆதலால் ஆண்டவர் தாமே. பாருங்க, தீர்க்க தரிசனம். எங்க ஆகாஸ் ஒரு மாதிரி இருக்கிறாரு, யூதாவின் வம்சம், யூதாவின் கோத்திரம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஏசாயா. கர்த்தர் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கண். ஏங்க இங்க சீரியர்கள் இருக்காங்க, இங்க ஆகாஸ் ராஜா ஆளுகை செய்யறாரு. கிறிஸ்து பிறப்பதற்கு 740 வருஷங்களுக்கு முன்பாக உரைக்கிறார் ஒரு ராஜாவை பார்த்து, உனக்கு ஒரு அடையாளம் தருகிறேன். அந்த அடையாளம் என்னவென்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு வா வலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்க நினைக்கலாம் ஆகாஸ் என்ற ராஜாவுக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஆகாஸ் ராஜா ஸ்பிரிச்சுவல் மாதிரி நடிக்கிறாரு, ஆனால் அவரு கொஞ்சம் வித்தியாசமான ஆளாய் காணப்படுகிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு சொல்றாரு, என்னைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற பொறுப்பு நம்மை சார்ந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 740 வருஷங்களுக்கு முன்பாக இந்த அடையாளத்தை, தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லுகிறார். ஒரு கர்ப்பவதி கற்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். யூதாவின் ஜனங்களே, தாவீதின் வீட்டாரே என்று கர்த்தர் தீர்க்கதரிசன உரையை கொடுக்கிறார். ஆமென். என்ன அடையாளம்னா, உங்க கோத்திரத்திலிருந்து, உங்க குலத்திலிருந்து, தாவீதின் வீட்டிலிருந்து ஒரு மேசையா வருவார். அவர் இன்னும் தோன்றவில்லை, சீக்கிரம் தோன்றுவார் என்று ஆகாச ராஜாவுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். நான் இப்படி பார்க்கிறேன், அதை சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன். இன்னாதான் சீரியர்கள் சூழ்ந்து உங்களை என்ன பண்ண நினைச்சாலும் ஏசாயா சொல்றாரு, கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னா, ஒரு மேசையா வருவார், அது நிறைவேற வரைக்கும் உங்களை எவனாலும் முடிக்க முடியாதுன்றார். காலையிலே கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்லிடுறேன், உங்களை குறிச்சு கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காருனா அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் எத்தனை சீரியர்கள், எத்தனை சாத்தான்கள் வந்தாலும் உங்களை முடிக்க இயலாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், அதை ஜெயிக்க சாத்தானால முடியாது. ஏன்னா நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சாத்தானால உங்களை முடிக்க முடியாது, நீங்க நினைச்சா நீங்களே உங்களை முடிச்சுக்கலாம். நிறைய நேரம் நம்ம வீழ்ந்ததற்கும் வீழ்ச்சி கண்டதற்கும் காரணம் கூட அவன் அல்ல, நம்ம தான் காரணம். ஸோ நம்ம பலவீனமா இருக்கும்போது, தாக்குதலுக்குள்ளாகும் போது, கஷ்டப்பாதையில போகும்போது, அல்லது நெருக்கடிகள் நமக்கு வரும்போது நாமே சில தவறுகளை செய்து விடுகிறோம். அதுதான் நமக்கு வீழ்ச்சியை கொண்டு வருவதே தவிர எல்லா முறையும் சாத்தான் தான் நம்மை முடித்தான் என்று சொல்ல முடியாது. அதனால நோக்கம் உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நோக்கம் நிறைவேற வரைக்கும் எத்தனை பேய்கள் ஒன்று திரண்டு வந்தாலும் நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இப்படி சொல்றார் ஏசாயா, யூதாவின் கோத்திரமே, தாவீதின் வீட்டாரே, என்னை நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் வீட்டிலிருந்து, தாவீதின் வீட்டிலிருந்து அல்லது யூதாவின் கோத்திரத்திலிருந்து வரவேண்டிய மேசையா இன்னும் வரவில்லை. ஆகையால் நீங்க இந்த சத்துருவை பார்த்து சீரியர்கள் அப்படி செஞ்சிருவாங்க இப்படி செஞ்சிருவாங்க பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னும் இந்த கோத்திரத்தை குறித்தும் தாவீதின் வீட்டை குறித்தும் ஆட்சியை குறித்தும் நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தில் மேசையா தாவீதின் குலத்தில் பிறக்க வேண்டும் என்ற அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பாயிண்ட் தான் தரேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கர்த்தர் மனுஷனாய் மாறினார், மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். God became man. ஆண்டவர் கடவுள் மனிதனாக மாறினார். தியாலஜி என்று சொல்லுகிறோமே, இறையியல், ஸ்டடி ஆஃப் காட், கர்த்தரை குறித்து படிக்கிறோம். பேஷனேட் ஸ்டடி, படிச்சுட்டே இருக்கேன், இன்னும் படிக்கணும்னு தோணுகிறது. ஆண்டவர் மனிதனாய் மாறினார். அதனால கிறிஸ்துமஸ் நமக்கு ரொம்ப விசேஷமானது. கேக் அல்ல, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்டார் அல்ல, இதெல்லாத்தையும் நம்ம ஒரு கொண்டாட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக செஞ்சாலும் அதன் ஆழம் கிறிஸ்து அல்லது தெய்வம் மனிதனாய் பூமிக்கு வந்தார். God became human. என்ற காலத்தை விட இன்ற காலத்தில் அதிகமாக இயேசு தெய்வம் இல்லை என்ற தாக்குதல் அதிகமாயிட்டே இருக்கு. எங்குமே அந்த சத்தம் இன்றைக்கு ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன.
இயேசு ஒரு நல்ல மனிதன், இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு ஒரு சாதாரண மனுஷன், அவர் அங்க பிறந்தார் இங்க பிறந்தார் என்று அவருடைய தெய்வீகத்தை குறைக்கக்கூடிய கூற்றுகள் ஏராளமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு மனிதனாய் வந்தார் என்ற ஆழத்தை அங்க பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் மத்தேயு 16:13 கீழே வாசிக்கிறேன். இயேசு சசீரியா பிலிப்பு என்ற கடலோரங்களுக்கு வந்தார். சீஷர்களிடத்தில் இயேசு ஒரு கேள்வி கேட்டார். மனுஷகுமாரன் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இங்கிலீஷ்ல படிக்கணும். Who do men say that I, the son of man? அவர் சொல்றார் மனுஷகுமாரன் என்றார். மனுஷன் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். அவர்கள் சொன்னார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உங்களை எரேமியா என்றும், சிலர் வேறு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு உடனே இப்ப அடுத்து கேட்டாரு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவரே கேட்டார், மனுஷகுமாரனை எல்லாரும் என்ன சொல்றார்கள்? எல்லாம் சொல்ல என்ன குமாரன்? அடுத்த வார்த்தையில கேட்டார், இப்ப நீங்கள்லாம் சீஷர்களை நீங்க என்ன பத்தி நான் சொல்றீங்கன்னு. சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன்ட்டார். இங்க 2 வார்த்தை வருகிறது. ஒன்று அவர் மனுஷகுமாரன் என்று அவரே சொல்கிறாரு. இப்ப பேதுரு சொல்றார், இல்லங்க நீங்க யாருங்க? தேவ குமாரன். ஆமென். தெய்வம் மனுஷனா, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென். இந்த மனுஷகுமாரனை யார் என்று சொல்லுகிறார்கள்? பேதுரு சொன்னார், இந்த மனுஷகுமாரனை குறித்து பரலோகம் சொல்வதை பேதுரு வெளிப்பாடாய் சொல்கிறார், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆராதிக்கிற என்னுடைய தெய்வம் தெய்வமானவர் மனுஷனாய் பூமிக்கு வந்தார். He is God, he became man. பக்க சொல்லுங்க, அதாங்க கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் எலியான்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் தீர்க்கதரிசின்றாங்க. இது எதுவுமே அவர் இல்லைங்க. அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, அவருடைய டியட்டி, அவருடைய தெய்வீகத்தை குறைக்கக்கூடிய கூற்றுகள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் வேதத்தை ஆழமாய் சிந்திக்கிறவர் புரிந்து கொள்ள முடியும். நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அவர் மனுஷகுமாரன், அவர் தெய்வகுமாரன். இன்னொரு முறை சொல்லும் போது அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அவரை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களை நான் கேட்கிறேன், பாச கோஷி கேட்கிறேன், நீங்கள் அவரை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் யாராக அவரை சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவரை மனுஷன் என்று நினைத்தால் மனுஷன் என்ற அளவில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவரை நித்திய தேவன் என்று நினைத்தால் நித்திய ஜீவனை உங்களுக்கு கிடைக்கும். Your answer to that question. இயேசு கேட்டார், என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்களோ அந்த பதில் தான் உங்களுடைய இட்டர்னல் டெஸ்டினேஷனை, உங்க நித்திய கரையை நிர்ணயிக்க கூடியது. ஆமென். நீங்கள் அவரை ஒரு மனுஷன் என்றோ ஒரு தீர்க்கதரிசி என்றோ எலியா என்றோ நினைத்து விட்டால் அந்த அளவுக்கு தான் நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அவர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் என்னைக்கு சொல்லுகிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வது பூமிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், அவர் சும்மா மனுஷன்லாம் கிடையாதுங்க, அவர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அதனாலதான் அவருடைய பிறப்பு ரொம்ப ஆழமானது. இங்கிலீஷ்ல சொன்னா இம்மாக்குலேட் கன்செப்ஷன் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கிளீன், பியூர், வித்தவுட் ஸ்பாட். எந்த ஒரு கரை திரையில்லாமல் கற்பம் தரிக்கப்பட்ட பாவமில்லாத புருஷன் இயேசு ஒருவர் மட்டுமே. அதனாலதான் அவருக்கு பேருக்கு இம்மாக்குலேட் கன்செப்ஷன். ஆமென். எந்த கரை இல்லாமல். அப்படின்னா அவர் பெண்ணுக்கு பிறந்தார் ஆனா ஆணுக்கு பிறக்கல. சாதாரண மொழியில் சொந்தங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க. அவர் பெண்ணுக்கு பிறந்தார் ஆனா ஆணுக்கு பிறக்கவில்லை. அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் வாசித்தோம், அவர் பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டார். அதனால மீண்டும் சொல்றார், அவர் பெண்ணுக்கு பிறந்தார் ஆனால் ஆணுக்கு பிறக்கவில்லை. அவருடைய விதை ஒரு ஆண்மகனுடைய விதை அல்ல. ஆமென். not from a woman but not from a man. the seed was from the Holy Spirit. நல்லா கேட்கணும். பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 10 முறை சொல்லியிருக்கிறது, ஒரு தகப்பனுடைய ஒரு மனிதனுடைய பாவங்கள் 4 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படுமாம். அப்படின்னா ஒரு மனிதன் ஆண்மகன், பைபிள் உமன் என்று சொல்லவில்லை, மேன் என்று சொல்லுகிறது. ஒரு ஆண்மகனுடைய பாவம் தான் 4 தலைமுறைக்கு விசாரிக்கப்படுகிறது.
It did not say iniquity of mothers. It said iniquity of fathers. தகப்பன்மாருடைய பாவம் அல்லது அக்கிரமங்கள் எத்தனை தலைமுறையா? 4 தலைமுறை விசாரிக்கப்படும். அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கிற வித்து என்பது ஆண்மகனுடைய வித்து. அந்த தகப்பனுடைய வித்தனுடைய பாவத்தின் விளைவுகள் 4 தலைமுறை இருக்குமாம். அப்படின்னா நமக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, அது ஆண்மகனுடைய வித்தா இருக்குமானால் அது 4 தலைமுறை பாவம் உள்ளதா இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பெண்ணுக்கு பிறந்தார், ஆணுக்கு பிறக்கவில்லை. ஆகையால் அவருடைய வித்து பாவம் இல்லாத. அவரால சொல்ல மாட்டீங்களா? தேவன் பூமியில் மனிதனாய் மாறினார் என்பது ஃபேக்ட். ஆமென். மதம் என்றது நமக்கு இல்லை. ஏன்னா மதம் என்பது மனிதன் தேவனை தேடுகிற முயற்சி. ஆனால் கிறிஸ்தவம் என்பது மனிதன் தேவனை தேடுகிற முயற்சி அல்ல, தேவன் மனிதனை தேடி வந்த சரித்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தாங்க நமக்காக மரித்தார். வேற எந்த சமயத்தினுடைய தலைவரும் மனிதனுக்காய் மரித்த வரலாறு கிடையாது. இயேசு ஒருவர் தான் இந்த பூமியில் தெய்வமாயிருந்தவர் மனிதனாய் வந்து இந்த பூமியில் உங்களுக்காக மரித்தார். மீண்டும் பிறந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்க டிஎன்ஏவே ஒரு வித்தியாசம். இயேசு கிறிஸ்து எப்படி அழிவில்லாத வித்திற்கு, பாவமில்லாத அக்கிரமம் இல்லாத வித்து பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்டது போல கர்த்தருக்குள் மீண்டும் பிறந்த விசுவாசிகளே 3 பேர் தான், மற்றதெல்லாம் அவிசுவாசிங்க. இன்னொரு வாட்டி, கர்த்தருடைய மீண்டும் பிறப்பின் அனுபவத்தை பெற்று மீட்டு கொள்ளப்பட்ட விசுவாசிகளே, உங்கள் வித்தும், ஆமென், கரை படிந்த வித்தல்ல, உங்களை மீண்டும் பிறக்க செய்த வித்தும் கரையில்லாத வித்து. அதை விசுவாசிக்கிறவங்க மீண்டும் பிறப்பே அற்புதமானது. அதை பேசும்போது உங்கள் வியாதிகள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இருக்கீங்களா? You are not born of a corruptible seed, you are born of an incorruptible seed. 1 பேதுரு 1:23. சீக்கிரமா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் படிக்கிறேன். Having been born again, ஆமென், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. தமிழை படிச்சோம் எல்லாரும் கூட படிங்க. மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா முதல்ல சொல்லிடுங்க. இப்ப அதை படிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நீங்க மீண்டும் பிறந்த போது உங்களுடைய வித்து அழிவுள்ள வித்து அல்லங்க, உங்க வித்து அழிவில்லாத வித்து. சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல மீண்டும் பிறந்தங்க, என்னுடைய டிஎன்ஏவே, ஓகே, என்னுடைய வித்து, என் விதையே அழிவுள்ள வித்து அல்ல. இதை என்னைக்கு நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கைய ஒரு வித்தியாசங்க. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. சோ இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். God became man. தெய்வம் மனிதனாய் மாறினார். தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல, ஒரு மெசஞ்சர் அனுப்பல, ஒரு ஏஜென்ட் அனுப்பல. அந்த செய்தி அவரே கொண்டு வந்து உன்னை மீட்டு கொள்ள தன்னை தானே கொடுத்தார். ஆமென். ஒரு ஜட்ஜி எனக்கு நண்பராக இருக்கார்னு வைங்களேன். சென்னையிலையோ எங்கேயோ ஒரு ஜட்ஜ் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார். நான் போயிட்டு காரில் போயிட்டு ஸ்பீடாக போயிட்டேன். எனக்கு ஸ்பீடிங் டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஃபைன் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஜட்ஜாக இருக்கனால அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா, இல்லை என் நண்பர்கிட்டே, ஜட்ஜி தானே ஃப்ரெண்ட் ஆகிட்டார்ல, அதனால டே இந்த மாதிரி போலீஸ் எனக்கு ஒரு ஃபைன் போட்டாங்கடா, அந்த பில் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அவரை பார்க்குறேன். திரும்ப யாரை பார்க்குறேன்? ஜட்ஜு நண்பனை பார்க்குறேன். நான் அவரை கேட்டேன், என்னாச்சு, ஃபைன் பில் அனுப்பிச்சேன், சரி பண்ணிட்டியான்னு. சரி பண்ணல, கட்டிட்டேன்னாரு. புரியல உங்களுக்கு? நான் கேட்டேன், நீ ஜட்ஜ் ஆச்சே, ஏன் கட்டின, சரி பண்ணிட வேண்டியதானே. அப்பதான் அவர் சொன்னார், நான் ஜட்ஜு தான், கரெக்டு தான், ஆனால் நீ செஞ்சது குற்றம்தான். அந்த குற்றத்திற்கு விலைக்கரையும் கட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால உன்னுடைய குற்றத்தை நான் டிஸ்மிஸ் பண்ணலை, ஆனால் நீ கட்ட வேண்டிய விலைக்கரையத்தை நீ கஞ்ச பிசினாரி 1000 ரூபா கட்ட, நானே உனக்காக கட்டி முடிச்சுட்டு உன்னை
ஃப்ரீ பண்ணிட்டேன்டார். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னா அவர் அல்லே சொல்ல மாட்டீங்களா? God did not dismiss my charge, but he paid my penalty. என் குற்றத்தை அவர் தள்ளிவிடல, ஆனா என் குற்றத்தின் விலக்கரையத்தை அவரே கட்டி தன் உயிரை கொடுத்தார். பக்கம் சொல்ல, ஆண்டவர் மனிதனாய் மாறினார். கிறிஸ்மஸ் கேக்கு சாப்பிடும்போது அதை நினைச்சுக்கோங்க. It is not just a celebration. It is not just putting a star. ரெண்டாவது புள்ளி. ஃபர்ஸ்ட் புள்ளி நாங்க God became human. Point number 2, God became human. அதுவும் அதானா? ரெண்டாவதும் அதுதான். God became human. He was born. இந்த பூமியில் அவர் பிறந்தார். பிறந்த இயேசு மனிதர்களை சார்ந்து வாழ்ந்தார். சிருஷ்டிகர் சிருஷ்டியாய் மாறினார். வளர்ந்தார். பள்ளிக்கூடம் போனார். நண்பர்கள் இருந்தார்கள். மனுஷனாவே இருந்தார். யோவான் 1:1 இப்படி சொல்லுகிறது அவரை குறித்து அழகாய். வேற யாரும் அதை சொல்லவில்லை. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கீழே அப்படியே வந்து 14ஆம் வசனம் வரும்போது 14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஆமேன். எதனை புரிஞ்சுக்கிறீங்க? தேவன் முதல் புள்ளி, தேவன் மனுஷனானார். ரெண்டாவது புள்ளி நாங்க தேவன் மனுஷனாய் இந்த பூமியில வந்தார். அவர் மாமிசம் தரித்து நம் நடுவில் வந்தார். யோவான் 3:16 உங்களுக்கு தெரியும். நேரத்தின் குறைவால் வாசிக்கவில்லை. 1 யோவான் 4:2 பக்க சொல்ல அவர் மாம்சமானார். சொல்லுங்களேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த 2-3 வசனங்களை நான் படிக்க போறேன். அதை யார் கவனமா படிக்கிறீங்களோ நீங்க நல்ல கிறிஸ்தவங்க. 1 யோவான் 4:2-3. ஆமென். 1 John 4:2-3 எனக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருங்க, நீங்க தமிழ்லயும் வச்சுக்கோங்க. Hereby know ye the spirit of God, every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God. இயேசு மாமிசத்தில் வந்தார் என்று யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும்தான் தேவனுடையவர்கள். கிறிஸ்மஸ் இருக்கீங்களாங்க? எதுவுமே நம்புறீங்க? அவர் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு, அந்த வார்த்தை மாமிசம் தரித்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? தெய்வம் மனுஷனாக மாமிசம் தரித்து இந்த உலகத்துல வந்தாரு. பக்கத்துல கேளுங்க, அதை நம்புறியா? அது நம்புறீனா நீ தேவனுடையவர்கள். ஆமென். And every spirit that confesseth not, அடுத்த வசனம், every spirit that confesseth not, every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh. ஆழமா கேட்கணும். மாம்சத்துல வந்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தேவனுடையவர்கள். மாம்சத்துல வரலன்னு விசுவாசிக்கிறியா? ஆமென். இது அந்தி கிறிஸ்துவின் ஆவின்ட்டார். புரிஞ்சிருந்தா நீங்க அலையில சொல்லிப்பீங்க. பக்கத்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன். இப்படி கொஞ்சம் வந்தாதான் நீங்க கவனிப்பீங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. யாரெல்லாம் அவர் மாமிசத்துல வந்தார்னு விசுவாசிக்கிறீங்களோ நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் அவர் மாம்சத்துல வரலன்னு அறிக்கை செய்யறானோ அவர்கள் யாராம்? அந்தி கிறிஸ்துவனுடையவர்கள். அதனாலதாங்க நம்ம வருஷம் கிறிஸ்துமஸ் நினைக்கணும். ஏன்னா தேவன் மாமிசம் தரித்தார் என்பதை நான் அறிக்கை செய்யும் போது நான் தேவனுடையவன். யார் அவர் மாமிசத்தில் வந்தார் என்று நம்பலையோ அவர்கள் தேவனுடையவர்கள் அல்லங்க. அப்ப அவர் மாமிசத்தில் வர வேண்டும் என்பது கிறிஸ்தவத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2 யோவான் 1:7 மீண்டும் வாசிப்போம். 2 யோவான் 1:7. For many deceivers, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். வா, திரும்பியும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வரலன்னு சொல்றவன் யாராவது இருந்தா அவங்கெல்லாம் யாருங்க? வஞ்சனையாளர்கள் என்றாங்க. அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்து வந்தாச்சுன்றாங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கிறிஸ்துமஸினுடைய ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். அவர் தேவனாய் இருந்தவர் மாமிசம் தரித்து இந்த பூமியில
பெத்லஹேமின் முன்னணையில் கன்னி மரியாளின் வயிற்றில் ஆமென் பிறந்தாரு. ஸ்திரீயால் பிறந்தாரு. ஆனா ஆணுடைய வித்து அல்ல, பரிசுத்தாவினால் கற்பம் தரித்து இந்த பூமியில் மாமிசமாய் வந்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடையவர்கள். இதை யார் மறுக்கிறாங்களோ அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் என்று யோவான் சொன்னார். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கம். அதனால தாங்க இதை நம்ப வேண்டியிருக்கு அப்படின்னு. அவர் மாமிசத்தில் வந்து if he didn't become human, அவர் மனுஷனா மாறலனா அவர் உங்களுக்காக மரிக்க முடியாது. ஏன்னா தெய்வம் சாக முடியாது. தேவனுக்கு தலைவலி வராது, தேவனுக்கு கால் வலி வராது, அடிச்சா வலிக்காது. ஏன்னா அவர் தெய்வமா இருக்கிறார். அவர் சகல சக்தியும் உடையவர். அப்ப அவர் இந்த பூமியில மாமிசத்தில் மனுஷனாய் வந்தார் என்று நீங்க நம்பினாதான் அவர் உங்கள் பாவத்துக்காய் மரித்தார் என்பது நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகம் இந்த 2 ஃபேசட்ஸையும் அட்டாக் பண்ணுகிறது. உலகத்தினுடைய கொள்கைகள் நிறைய இன்னைக்கு இந்த 2 விஷயத்தை தாக்கிட்டே இருக்கும். ஒன்று அவர் தேவகுமாரன், இன்னொன்று அவர் மனுஷகுமாரன். இது 2யுமே மனிதர்கள் தள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று யோவான் சொல்றார். பக்கத்துல எங்க ஆண்டவர் மாம்சத்துல வந்தாருங்க. கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், சிலுவையில் தொங்கவிட்டார்கள், கைகள் கால்கள் ஆணிகள் கடாவினார்கள், ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், உணர்வுபூர்வமாய் வேதனை சகித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். ஸோ எபிரேய நிருபத்துக்கு திருப்புவோம். ஆமென். எபிரேய நிருபம் சில நேரத்தில் புரிஞ்சு கொள்ள முடியாது. எபிரேய நிருபம் ஒரு எபிரேயனால எபிரேயருக்கு எழுதப்பட்டு, எபிரேயர்களே நீங்கள் எபிரேயர்களா நடிக்கிறத நிறுத்தலைன்னா நீங்க கடைசி வரையும் எபிரேயர்களாவே இருப்பீர்கள். நான் சொன்னது இறையிலின் ஆழம். புரிஞ்சவங்களுக்கு நன்றி. திரும்ப ஒரு வாட்டி அது வருமா வாயிலன்னு தெரியாது. ஓகே. எபிரேயர் 2:14, Hebrews 2:14. இஃப் பாசிபிள் தமிழில் படிப்போம். இங்கிலீஷில் NLT கொடுங்க, தமிழில் படிக்கலாம். ஆமென். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாத்தானுடைய மரண ஆவிகளை அழிக்கும்படிக்கு அவர் வேற வழியே இல்லையா. அதுக்கு ஒரே வழி, அவர் மாமிசம் தரிக்கணும். அந்த மாமிசம் தரித்து அவர் பூமியில வந்து மாமிசத்தால் மரித்தார். இங்கிலீஷ்ல படிச்ச அப்படியே விளக்கம் சொல்றேன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். பிகாஸ் காட்ஸ் சில்ட்ரன் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். பக்க சொல்ல நான் மனுஷங்க சொல்லுங்களேன். ஸோ சொல்ல நான் மனுஷங்க. மேட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் பிளட். மாம்சத்தாலும் ரத்தத்தாலும் தான் நான் செய்யப்பட்டிருக்கிறேன். த சன் ஆல்சோ, இந்த தேவகுமாரனும் became flesh and blood. அவரும் யாராக மாறினார்? மாம்சமும் இரத்தமுமாய் மாறினார். For only as human being could he die. அவர் சாகணும்னா ஒரே வழிதான், மனுஷன் ஆனாதான் அவர் சாக முடியும். And only by dying could he break the power of the devil. அவர் மரிச்சாதான் சாத்தானின் வல்லமையை ஜெயிக்க முடியும். மாம்சம் இல்லாம மரிக்க முடியாது. அதனால் அவர் மாம்சமாக மாறி, மாம்சமா இருக்கிற உங்களை சாத்தான் கையிலிருந்து விடுவிக்க அவர் மாம்சமாகி, மாம்சம் மட்டும்தான் சாக முடியும். ஆகையால் அவர் மாமிசம் தரித்து இந்த பூமியில் வந்து மாம்சமா இருக்கிற உங்களுக்காக அவர் மரித்தார். சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஆழமா அதை புரிஞ்சீங்கன்னா உங்க கிறிஸ்தவமே ஒரு வித்தியாசம். பக்கத்துல கிறிஸ்மஸ் அங்க தேவன் மனுஷனானார். இட்ஸ் so simple but it's so powerful. அவர் மனுஷன் ஆனதுனால தான் மரணத்தினுடைய வல்லமை அவர் முறியடிக்க முடிந்தது. தைரியமா வலது கை உயர்த்தி என் கூட சொல்ல, மரணத்திற்கு இனி என் மேல அதிகாரமே இல்லை. அப்படின்னா என்ன? ஒரு நாள் நீ என்னை சந்திக்க வந்தாலும் அல்லில போட்டு பரலோகம் போவனை தவிர நீ என்னை நரகத்துக்கு இழுக்கவே முடியாது. மீட்கப்பட்டவங்களும் அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னைக்கு இயேசு சொன்னார், இன்று ராத்திரி மரணம் உன்னை சந்தித்தால், ஹே அல்லேலூயா, மரணமே உன் கூர் எங்கே, பாராளமே உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. சொல்ல மாட்டேன். ஐயோ சாப்பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். நீங்க அதனால தான் நேத்திக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் படித்தோம், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன். நீங்க பட்டதெல்லாம் அவர் பட்டார், நீங்க பட்ட கஷ்டம்லாம் அவர் பட்டார், ஆனால் அது அத்தனையும் அவர் ஜெயிச்சார். நீங்க யாரும் அவர்கிட்ட போய் ஆண்டவரே என் கஷ்டம்லாம் உமக்கு புரியாது, நல்லா புரியும், உங்களை விட அதிகமாக புரியும். ஏன்னா நீங்க பட்டதெல்லாம் அவரு பட்டார். தாயின் கருவில் பிறந்தார். ஆதாம் கிட்ட போய் என் கஷ்டம்லாம் உனக்கு புரியுமானா அவனுக்கு புரியாது, ஏன்னா அவன் அம்மா வயிற்றுல பிறக்கல. ஆனால் இயேசு தாயின் வயிற்றில் கற்பம் தரித்து 9 மாதங்கள் ஒரு வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பட வேண்டிய எல்லாத்தையும் பட்டு பூமியில் அழுகையோடு பிறந்து வளர்க்கப்பட்டு பள்ளிக்கூடம் போய் பள்ளிக்கு சென்று அறிவாற்றலோடு ஞானத்தோடு இந்த பூமியில் அவர் வளர்ந்து உதித்து நின்று அவர் 33 வயதில் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த ஆழங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அதுதாங்க எங்க கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஆமென். மரணத்தை சந்திப்பது என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். களைப்பு அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும். தூக்கமா வருது பாஸ்டர், அவரு தூங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. தாக்கப்படுவதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்களை யாருன்னு அடிக்கலையே, தோத்துரும். அவர் அடிச்சு நொறுக்குனாங்க. கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான். கூடவே சுத்தி உமக்காக ஜீவனை கொடுப்பேன், புளிய வாளாக்குன்னு 3 முறை மறுதளிச்சார். சொல்லிட்டே போகலாம். எல்லாத்தையும் அவர் பட்டார். அவர்கிட்ட போய் என்ன என் கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியாத ஆண்டவரை நீங்க யாரும் சொல்லவே. தேவன் மனிதனானார். அவர் தான் என் பிரதான ஆசாரியன். வாட் இஸ் so amazing about Christmas? God became man. Hallelujah. மெஸ்ஸையானிய தீர்க்க தரிசனத்திலேயே சிறந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா. திரும்ப 7ஆம் அதிகாரம் தாண்டி முடிச்சிட்டேன், நேரம் நமக்கு இல்லை. 9ஆம் அதிகாரம் வரும்போது 9:6 of ஏசாயா 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்க. பாலகன் பிறந்தார் மனுஷன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தெய்வம். புரிஞ்ச? நீங்க ஷார்ட்டா சொல்லிருங்க, பாலகன் பிறந்தார்னா என்னங்க? மனுஷன் தாங்க பிறக்க முடியும். நமக்கு ஒரு குமாரன் தெய்வம், அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஸோ கிறிஸ்மஸ்னுடைய சிறப்பு என்னன்னா, என்னை மீட்டுக்கொள்ள இந்த பூமிக்கு அவர் வந்தார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்க இந்த 5 விஷயத்தை செஞ்சா, நீங்க இந்த 7 விஷயத்தை செஞ்சா, நீங்க இந்த 10 விஷயத்தை செஞ்சா நீங்க பரலோகம் போறான்னு சொல்வதற்கு அவர் வரலங்க. நீ எந்த விஷயத்தையும் செய்ய வேணாம், நான் உன்னை தேடி வரேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டினா உனக்கு நித்திய ஜீவனை தரேன்ட்டார். கரங்களை உயர்த்தி அல்லே சொல்ல மாட்டீங்களா? நீயே உன்னை அடிச்சுக்கோன்னு சொன்னாரா? உன்னை குத்திக்கோன்னு சொன்னாரா? உன்னையே நீ டமால் டமால் அடிச்சுக்கோன்னு சொன்னாரா? எதுவுமே சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் பட்டுக்கிறேன், நீ என்னை மட்டும் ஏற்றுக்கொண்டினா உன் பாவத்தினுடைய விலைக்கரையும் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன்ட்டார். எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இருக்கும்போது, இப்படி வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு பைபிள் இல்லை, ஏவாள் பாவம் செய்யும் போது அல்லது கனியை புசிக்கும் போது ஆதாம் இங்கே ஊர் சுத்த போயிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன், பைபிள் இல்லை போய் சொல்லாதீங்க. அந்த நேரத்தில் அதை புரிஞ்சு கொண்ட ஆமென் ஆதாமுக்கு பின்பு அதை தெரிய வரும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்ல. என் மனவாட்டி என்ன செஞ்சிட்டா? பாவம் செஞ்சிட்டா. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இப்போ அதே விஷயந்தான் பரலோகத்தில் கொண்டு போய் தகப்பன் குமாரனை கூப்பிட்டு சொல்றார், மகனே, உன்னுடைய மனவாட்டி, நான் உனக்கு உருவாக்கின பூமியில் இருக்கிற மனவாட்டி, அவன் பாவம் செய்து விட்டாள். பாவம் செய்கிறவன் என்ன செய்வாங்க? சாகுவார்கள். என்ன செய்யலான்னு கேட்டார். அப்போதான் குமாரன் சொன்னான், மனவாட்டி சாகுவானா? நான் சாகிறேன்னு தன்னை இந்த பூமியில் தன்னை மனுஷனாக கொண்டு வந்து, இந்த எபிரேய வசனத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் மனிதனாய் மாறி உன் மரணத்தை வெல்வதற்காக, ஜெயிப்பதற்காக மனிதனாய் இரத்தமாய் மாம்சமாய் மாறி உனக்காக மரித்ததுனால தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மீட்பை கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இஸ் த மோஸ்ட் அமேசிங் ஸ்டோரி. Christ became human and died for us. அவர் மனுஷனாக மாறி எனக்காய் மரித்தார். அதுதான் எங்களுடைய கிறிஸ்மஸ். ஆமென். இந்த நாட்களில் இந்த தியானங்கள் அதிகமாக இருக்கட்டும். நான் சொன்னது ஒரு கிரக்ஸ், ஒரு ஷார்ட் சம்மரி, ஆனால் அதை விரிவாக்கி படிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமானது. அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். நம்மளை மீட்டுக்கொள்ள இந்த பூமியில்
மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டு பூமியில் வந்தார். இந்த தேவையில்லாத கொண்டாட்டங்களில் யாரும் போய் கிறிஸ்மஸ்னா அப்படி இப்படின்னு உலகத்தானை மாறி நீங்கள் கொண்டாடிடக்கூடாது. புசிங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க. பட் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம், என்னை வாழ வைக்க, என் பாவத்தை மன்னிக்க, என் மரணக்கூரை பிடுங்க, என் பாவக்கரியத்தை கொடுக்க கால்வரியில் மரித்தார். மரிக்கவே அவர் பூமியில் மனுஷனாய் வந்தார் என்பதை புரிந்து கொள்ள. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்றோ என்றோ ஒரு நாள் எல்லாரும் இதயத்தில் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆமென். இயேசு ஒரு தீர்க்கதரிசியா? இயேசு ஒரு மனுஷனா? அல்லது இயேசு எல்லாரை போல பூமியில் சொல்லப்படுகிற மகான்களில் ஒருவரா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பதிலை என்னைக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி, அவர் ஒரு மகான் மட்டும் அல்ல, அவர் சும்மா ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன், எனக்காக பூமிக்கு வந்த மனுஷகுமாரன் என்ற சத்தியம் உங்க உள்ளத்தை என்னைக்கு நீங்களே பதில் சொல்றீங்களோ அன்னைக்கு நித்திய ஜீவனை அடைகிறீர்கள். 3 பேரை தட்டி சொல்லுங்க, மேரி கிறிஸ்மஸ். இங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Shall we stand in the presence of God? Thank you so much. ஓரளவுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனியா எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லா எல்லார்கிட்ட இந்த செய்தியை சொல்லுங்க. அடுத்த வருஷம் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருவீங்க. God be with you. Shall we stand in the presence of God? எல்லாரும் எழும்பும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். You have to answer this question in your heart, deep in your heart before you die. நீங்க மரிப்பதற்கு முன்பு நம்ம எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசியா? சும்மா ஒரு மனிதனா? மகான்களில் அவரும் ஒருவரா? இல்லை, அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். என்னை வாழ வைக்க இந்த பூமியில் வந்தார் என்பதை என்னைக்கு நீங்கள் ஆழமாய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்களும் வித்தியாசமாய் இருக்கிறீர்கள். கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் போது அவர் அண்டை வருகிறவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் சீசன் ஜஸ்ட் ஒரு கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது, இருக்கணும். எங்கள் பிள்ளைகளை நல்லா வைங்க. பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் having some goodies and gifties and some fun. Christmas is the Son of God became Son of Man. இந்த பூமியில் தேவனாய் இருந்தவர் மனுஷனாய் வந்து என்னை மீட்டு கொள்ள, என்னை கட்டியிருந்த பாவ கட்டுகளை அறுக்க, என் மரணத்தை ஜீவனாய் மாற்ற, நித்திய ஜீவன் தர பூமிக்கு வந்தார் என்ற சத்தியத்தை எங்கும் நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்க பிள்ளைகள் என்ன கடினத்தில் கஷ்டத்தில் போகிறார்களோ நீங்க உதவி செய்யுங்க. வேதனையின் காலங்கள் தீரட்டும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராய் இன்ப வருஷங்களை கொடுங்க. பாவ கட்டுகளெல்லாம் அருந்து போகட்டும். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் வருவார்களாக. உங்க வெளிச்சத்தின் மகத்துவத்தில் நடக்கும் ஆற்றலை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. What is so amazing about Christmas? கிறிஸ்மஸினுடைய சிறப்பு தான் என்ன? தேவாதி தேவன் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அந்த நிறைவை புரிந்து கொண்டு தொடர்ந்து உம்மோடு நடந்திர எங்க எல்லாருக்கும் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஓ வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார்.